ஹாய் ஜிடி ஃபேமிலிஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரிவ்யூஸ் ஐடியா தான் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நிஜமா சூப்பரான ஒரு ரிவ்யூஸ் ஐடியாங்க. எல்லாருக்குமே உதவியா இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ளவுஸ் பிட்டு. இது ஷால் தான் இது. அ இப்ப என்னோட பசங்க யூஸ் பண்ணிட்டு அது ஒரு மாரி கண்ணாடி மாரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷால் யூஸ் பண்ணல. நெறைய ரெடிமேட் ட்ரெஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கண்ணாடி ஷால் தான் குடுக்குறாங்க. ஸோ அந்த ஷால வச்சு தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியும் கூட. ஃபஸ்ட்டு நான் ஷால் வந்து இது ரொம்ப சின்ன ஷாலாவும் இருந்தது. ஸோ அதனோட உயரத்துக்கு ஏத்த மாதிரி நான் இந்த ப்ளவுஸ் பிட்டில வந்து ஃபஸ்ட்டு உயரத்த வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அகலம் எல்லாத்தையுமே அதில என்ன இருக்கோ அத அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஷால்ல இருக்கிறதையும் சரி, ப்ளவுஸ்ல இருக்கிறதையும் சரி, அதில என்ன அகலம் இருக்கோ அத அப்படியே எடுத்துக்கிட்டு, ஷாலோட உயரத்துக்கு ஏத்தா மாதிரி நான் வந்து இந்த ப்ளவுஸ் பிட்ல கிளாத் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் பெரிய ஷாலா இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து இத 2ஆ கட் பண்ணியிருக்கலாம். நான் ஷாலே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா இருந்தனால நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துக்கிட்டு அத வந்து கட் பண்ணிக்கிறேன். இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 25 ஒரு சின்ன பாப்பாவுக்கு வந்து ஒரு 25 கரெக்ட்டா வந்தது. ஸோ அந்த இடுப்பு சுற்றளவு நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏற்கனவே சொல்ற மாரி ஏதாவது கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு தான் குடுப்பேன். ஸோ வந்து இங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு யாருக்குனா குடுப்பேன். சப்போஸ் யாரும் இல்ல அப்டின்னா, மொத்தமா எடுத்து வச்சு ஏதாவது அ ஒ அதாவது கொஞ்சம் பிள்ளைங்கலாம் இருப்பாங்க இல்லையா? கஷ்டப்படுவாங்க இல்லையா? அவங்கள்ட்ட கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டா குடுத்துட்டு வந்துடலாம் அப்டின்ட்டு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ கிளாத் எல்லாமே ஏற்கனவே தச்சது கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளாத் தெச்சுட்டு கொண்டு போய் குடுத்துருவோம் அப்டின்ற மாரி ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்கிறேன். அ நான் ஒவ்வொரு ரீயூஸும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரெஸ் கூட வந்து வேஸ்ட் ஆக்க மாட்டேன். ஸோ ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தா கூட அத ஒண்ணு யாருக்குனா குடுப்பேன். இல்லன்னா இந்த மாரி எடுத்து வச்சுட்டு, அந்த பிள்ளைங்கலாம் ஒரே இடத்துல இருக்காங்க இல்லையா? அவங்கள்ட்ட கொண்டு போய் குடுத்துட்டு வந்துருவேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இடுப்பு சுற்றளவுக்கு வந்து நான் அந்த நெட் கிளாத்த வந்து ஃபுல்லா தையல் போட்டுக்கிறேன். நான் வந்து 25 இன்ச்சு வந்து ஃபுல்லா இடுப்பு சுற்றளவு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஏத்தா மாரி வரா மாரி ஃபுல் கிளாத்தையுமே வந்து இந்த மாரி சின்ன சின்னதா சுருக்கம் குடுத்து எடுத்துக்கிறேன். நெட் கிளாத்ல வந்து எனக்கு ஓரளவுக்கு சுருக்கத்துக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. நான் வந்து ப்ளவுஸ் கிளாத் எடுக்கும்போது தான் எனக்கு நெறையாவே இருந்தது. ஸோ அதுக்கு ஏத்தா மாரி இந்த நெட் கிளாத்துக்கு ஏத்தா மாரி ப்ளவுஸ் கிளாத்த வந்து நான் சுருக்கம் குடுத்துக்கிட்டேன். இப்ப நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அகலமா இருந்தாலோ, இல்ல நீளமா இருந்தாலும் எனக்கு இன்னுமே நெறைய சுருக்கம் குடுக்கறதுக்கு வந்து யூஸ் ஆயிருக்கும். இல்லன்னா இன்னும் குட்டி பாப்பாவுக்கு தைச்சிருக்கணும். அதுமாரி தைச்சிருந்தா கரெக்ட்டா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆனா எனக்கு இதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த இந்த நெட்ட வந்து இப்ப தனியா குடுக்கறத விட கிளாத்ல குடுக்கும்போது இன்னுமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப ஃபுல்லா வந்து இதுக்கு குடுத்து முடிச்சிடுறேன். இது வந்து ஃபுல்லா குடுத்துட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து அந்த ப்ளவுஸ் பிட்டுக்கு வந்து குடுத்துக்கிறேன். அது வந்து சிலருக்கு தோணலாம் இது காம்பினேஷன்லாம் இது என்ன ஜரிகை வச்ச சாரியா இருக்கு. இது வந்து நெட் கிளாத்தா இருக்கு. காம்பினேஷன் செட் ஆகுமா? அப்படின்றதுலாம் வந்து தோணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம வீட்லயே இருக்கிற பிள்ளைங்க ரெகுலர் யூஸ்க்கும் தாராளமா போடலாம். இல்ல உங்கள்ட்ட வேற ஏதாவது காட்டன் கிளாத் இருந்ததுன்னா, அதுக்கு இந்த மாரி நெட்டு இருந்து ஷால் இருந்ததுன்னா, அதுக்கும் நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஐடியா தான். இப்படி கூட பண்ண முடியுமா? ஒரு ஷால் வச்சு இப்படி கூட பண்ண முடியுமான்றது ஒரு ஐடியா தான். ஸோ நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத ஒரு டிப்ஸா எடுத்துட்டு உங்களுக்கு புடிச்ச மாரி ரெடி பண்ணலாம். ஸோ ஒரு கிரியேட்டிவிட்டி யார் யாருக்கு எப்படி புடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி பண்றது தான். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ் பிட் இருந்தது. அதோட இல்லாம இந்த ப்ளவுஸ் பிட் வந்து நல்லா திக்கா இருக்கு இல்லையா? ஸோ யாருக்காவது குடுத்தா கூட அவங்க வந்து யூஸா இருக்கும் அவங்க போட்டுக்கிறதுக்கு. ஸோ நம்ம லைட் கலர்ல தச்சு அத தூக்கி போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம தைக்கிற கிளாத் யாருக்குனா யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம தாராளமா அத வந்து ரெடி பண்ணலாம். ஸோ காம்பினேஷன் கரெக்ட்டா இருக்கோ இல்லையோ, இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு கஷ்டப்படுற பிள்ளைங்களோ, இல்ல வந்து நம்ம வீட்ல இருக்கிற பிள்ளைங்களோ, ஸோ அது வந்து ரெகுலர் யூஸ் போட்டாலுமே சரி, எல்லாமே வந்து ஒர்த்து தானே! அதுவும் கிளாத்து தானே! ஸோ நம்ம மனசு தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம். நமக்கு வந்து செட் ஆகுது, ஆகல அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு தான் மனசுல தான் இருக்கே தவிர, மத்தபடி கிளாத்ல எதுவுமே கிடையாது. ஸோ நான் இத எடுக்கும்போதுமே எப்படி பார்த்தாலும் இந்த கமெண்ட்லாம் வருன்ட்டு யோசிச்சேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கீழ குடுக்கக்கூடிய கிரீன் கலர் கிளாத்துக்குமே வந்து இந்த மாரி ஃபுல்லா குடுத்துட்டேன். இதுலயுமே அந்த நெட் கிளாத் குடுத்துருக்கிற அளவுக்கு கரெக்ட்டா அளவு வச்சு ஃபுல்லா குடுத்துருக்கிறேன். ஏன்னா கிரீன் கலர் அந்த ப்ளவுஸ் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையாவே இருந்தது. அதனால ஒரு ஒரு அந்த பட்டையுமே வந்து நல்ல பட்டை பட்டையா வச்சு விட்டேன். ஏன்னா சுருக்கம் அதிகமா இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு நல்லா புஸ்ஸுன்னு அழகா இருக்கும் இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சுருக்கம் நல்லா வச்சு விட்டுட்டேன். ஸோ நான் கிளாத் வந்து வீணாக்கவே இல்ல. பார்க்கவும் ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லா கிளாத்தையுமே அதுக்குள்ளேயே குடுத்துட்டு எந்த அளவுக்கு தைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு சுருக்கத்த ஃபுல்லா கிளாத் ஃபுல்லா குடுத்துட்டு, அப்படியே வந்து ஃபுல்லா ரெடி பண்ணிக்கிட்டேன்.
ஸோ இது ஃபுல்லா வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து இதுக்கு பட்டி வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இதில வந்து படிமான தையல் நான் வந்து இப்போ போடல. பட்டி ரெடி பண்ணிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கிளாத்த மட்டும் சுருக்கம் குடுத்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில என்ன ஒண்ணுன்னா பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழ மடிச்சு வச்சு தைக்கிற வேலை எதுவுமே இல்ல. எனக்குமே வேலை ரொம்ப ஈஸியா முடிச்ச மாரி இருந்தது. என்னடா இது இந்த ஸ்கர்ட்லாம் நம்ம தைக்க ஆரம்பிச்சோம்னா, மடிச்சு வச்சு தச்சு அது ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும் போல அப்படின்லாம். ஏன்னா ஒரு பெரிய கிளாத்து இந்த மாரி அம்பர்லா கட்டிங்கு அந்த மாரிலாம் பண்ணும்போதுனா எனக்கு ரொம்பவே டைம் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு டைம் ஆகல. சைடு ஓப்பன் மட்டும் மடிச்சு வச்சு தையல் போட்டுட்டேன். 2 சைடுமே வந்து தையல் போட்டுக்கிட்டேன். நான் சைடு வந்து ஜாயின் பண்ணுறது லாஸ்ட்டா ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் சைடு வந்து ஜாயின் பண்ணல. அதாவது 2 கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணுறதுனா, இப்போ ஓப்பன் மட்டும் தான் 2 சைடுக்கும் வந்து ஓப்பன் மட்டும் தான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து அதே சுற்றளவுல ஒரு 1 இன்ச்சு கூட. ஏன்னா வந்து சைடுல மடிச்சு வச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு கூடன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் 5 இன்ச்சு அகலத்தில எடுத்து 2 கிளாத்த வந்து எடுத்து மடிச்சுக்கிட்டேன். அகலத்துலேருந்து 2ஆ மடிச்சுட்டு, அதுக்கப்புறமா கீழ குடுத்து வந்து தையல் போட்டுக்கிறேன். குடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதாவது கீழ அ அடிபாகத்தில குடுத்து மேல வந்து பெரட்டிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஃபுல்லா இந்த மாரி தையல் போட்டுக்கிறேன். நான் மேல வந்து கட் பண்ணோம் இல்லையா? ப்ளவுஸ் பீட்ல அந்த கிளாத்தே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இன்னும் சொன்னா ப்ளவுஸ் பீட்ல வந்து எனக்கு சின்ன பீட்டு கூட வேஸ்ட்டா போகல. ஃபுல்லாவே வந்து இந்த ட்ரெஸ்க்கு வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ சைடுல 2 சைடும் வந்து பிசிறு குடுத்துருக்கோம் இல்லையா? அந்த பிசிற வந்து ஃபுல்லா உள்ளுக்கு குடுத்துட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ கிளாத்த வந்து அப்படியே வந்து மடிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம மேல குடுத்துருக்குற அந்த பார்டர் மேல நம்ம தையல் போட்டிருந்தோம் பாருங்க, அந்த பிசிறு தெரியாத அளவுக்கு ஃபுல்லா மடிச்சு குடுத்து தையல் போட்டுக்கணும். இதிலயே கூட நீங்க இன்னொரு தையல் படிமான தையல் மாரி மேல இன்னொரு 2வது தையலும் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு தையலோட முடிச்சுட்டேன். இதில என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பார்டர் வந்து கட் பண்ணல. மேலேயும் அந்த பார்டர் மாரி குடுத்துருந்தாங்க. அது நான் கட் பண்ணாமலே தான் சுருக்கம் குடுத்துருந்தேன். நிஜமாவே அது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா கீழயுமே அந்த பார்டர் வந்திருக்கு. மேல இடுப்பு சைடுமே அந்த பார்டர் வந்திருக்கு. நான் லைட்டா தான் மறைக்கிற மாரி தையல் போட்டிருந்தேன். ரொம்பவும் மறைக்கிற மாரி நான் அத தைக்கவே இல்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஒரு 1/4 இன்ச்சுக்கு தான் தையல் போட்டிருப்பேன். அதே தான் இந்த பார்டரையும் ஃபுல்லா குடுத்து, அத அந்த பட்டியும் குடுத்து வந்து ஃபுல்லா தையல் போட்டுட்டேன். நிஜமா ரொம்ப சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. இதே வந்து இன்னொரு காட்டன் கிளாத்து இல்ல ஒரு பிளெயின் கிளாத்து இல்ல இதுக்கு மேட்சிங்கான ஒரு கோல்டன் கிளாத்துன்னமே இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். ஸோ என்கிட்ட இருக்கிற கிளாத் கொண்டு நான் வந்து ரெடி பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் அந்த நெட் கிளாத்த வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அத ஃபர்ஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நெட் கிளாத்த உள்ள குடுத்துட்டு, திரும்பியும் வெளியில இருக்கக்கூடிய அந்த மெயின் கிளாத்து ப்ளவுஸ் கிளாத் இருக்கு இல்லையா? அது வந்து தையல் போட்டுக்கலாம். ஸோ 2த்துக்குமே தையல் போடும்போதும் சரி, ஓப்பனுக்கு வந்து கொஞ்சம் இடம் விடணும். லைட்டாவாவது ஓப்பனுக்கு கிளாத் விடணும். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ப்ளவுஸ் கிளாத்லேயும் இந்த தையல் போட்டுக்கிறேன். ஒரு ப்ளவுஸ் பிட்டு வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ணோம். ஸோ இதுதான் இவ்வளோ தான் பண்ண முடியுமான்றத தாண்டி இத விட நெறையவே பண்ண முடியும். ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோ குடுக்குறேன். ஏற்கனவே நெறைய வீடியோவும் குடுத்துருக்கிறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து ஃபுல்லா தெச்சுட்டேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. நிஜமாவே வந்து அந்த அ நம்ம மனசு தான் நான் சொன்னேன் இல்லையா? அந்த மாரி தான். பார்க்கறதுக்கு நம்ம மனசுல எப்படி தோணுதோ, அது நல்லாயிருக்குன்னா நல்லாயிருக்கு, நல்லா இல்லன்னா நல்லா இல்ல. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா தோணுச்சு. ஸோ எல்லாருமே செய்ற மாரி செய்யறத விட, புதுசா ட்ரை பண்றது கூட ஒரு அழகு தானே! ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். ஹோம்மேட் ஐட்டம் யாருக்காவது வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.